ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்க சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் கேம்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஸ்லோவாகும். நம்மகிட்ட இருக்க பென்ட்ரைவை யூஸ் பண்ணி சிஸ்டத்தை எப்படி ஸ்பீடாக்கலான்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Seeking for solution. இது ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் தான். உங்ககிட்ட இருக்க பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 4GB 8GB எது இருக்கோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் இந்த பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் ஷோ ஆகுது. இப்போ மை கம்ப்யூட்டரில் போயிட்டு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 32GB பென்ட்ரைவா. இதில் அவைலபிலிட்டி மெமரி கீழே ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மவுஸ்லேருந்து லாஸ்ட் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் மேலே. அது கீழே யூஸ் திஸ் டிவைஸ்னு கொடுத்துட்டு ரேம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ மேக்ஸிமம் வந்து ரேம் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதை கொடுத்துருங்க. இங்கே வந்து 4GB இந்த பென்ட்ரைவில் வருது. நான் 4GB கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4GB இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம சிஸ்டத்தில் ரேமாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். முன்னாடி உங்கள் சிஸ்டம் ஸ்பீடுக்கும் இப்போ இருக்க ஸ்பீடுக்கும் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்போது, கேம்ஸ் விளையாடும்போது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமோட ஸ்பீடை இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.